இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து இந்த பசும்பாலில் வந்து பூண்டு வேக வச்சு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடித்தா வந்து கெட்ட கொழுப்புலாம் கரைஞ்சிரும். அதான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நான் 300 பால் எடுத்துருக்கிறேன், பசும்பால். நான் ஒரு 15 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து பனங்கல்கண்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வச்சுருக்கிறேன். பால் பொங்கட்டும். இந்த பூண்டு பால் வந்து நைட்டு குடித்தா நெஞ்சு வலி வராது, கொழுப்புலாம் குறைஞ்சிரும், தொப்பை குறைஞ்சிரும், வெயிட் குறையும். ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து இது டெய்லி குடிப்போம், அதனால் சொல்கிறேன். நாங்கள் செஞ்சு பார்த்ததுனால நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். பால் கொதிச்ச உடனே இதை போட்டுடலாம். பால் பொங்கிடுச்சு. இந்த பூண்டு, இந்த மஞ்சத்தூள், இது நாட்டு சக்கரை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பனங்கல்கண்டு இல்லைன்னா மண்டவெல்லாம் போடலாம், இல்லைன்னா சீனி கூட போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லது. நைட்டு குடிச்சிட்டு படுத்தா ப்ரெஷரு டென்ஷன்லாம் குறைக்கும். ரொம்ப நல்லது. இது வந்து குடித்தா வந்து உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வேகணும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த பூண்டு வாடை பிடிக்காது, அதனால் சுக்கும் ஏலக்காவும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது, அதை லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டெல்லாம் எடுத்துட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். பாலை நல்லா ஆற்றிட்டு குடிக்கலாம். பூண்டு பால் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுறவங்கெல்லாம் மாத்திரை நிப்பாட்டிட்டு இதே மாதிரி டெய்லி நைட்டு செஞ்சு சாப்பிடுங்க. மாத்திரையே தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.